ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் தான். கப்பி ஃபிஷ்ஷு, தங்க மீன்கள் வாங்கியிருக்கேன். எங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஷாடோ ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அவர்கிட்ட தான் மார்த்தாண்டத்துலேருந்து வந்திருக்கு. ரொம்ப நாளாக கோல்டு ஃபிஷ் வாங்கணுன்னு ஆசை. சரி, ஓகே, ட்ரை பண்ணலாம். கப்பியில் கோல்டு ஃபிஷ்ஷை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட 2 பேர் ஆர்டர் பண்ணியிருக்கேன். 2 பேர்னால் அவர் வந்து 3 ஃபீமேல் கொடுத்துருக்காரு. ஒவ்வொன்று ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காரு நமக்கு. 2 மேல் கொடுத்தாரு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருந்தது. ஏன்னா கலரே பார்த்திங்கன்னா டல்லாக இருந்தது. 1 ஹவர் கழிச்சு தான் கலரில் நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டு அதுக்கப்புறம் தான் கலரே வந்துச்சு. டெம்பரேச்சர் இதுவானதுக்கப்புறம் தான் கலரே வந்துச்சு. அது வரைக்கும் கலரே வரல, ஒயிட்டாக தான் இருந்தது. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தது. ரொம்ப 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 அதாவது செமி அடல்ட்டு தான் இது. சூப்பராக இருக்குது. எல்லாமே ஆக்டிவாக தான் இருக்குது. 3 ஃபீமேலு 2 மேலு. சூப்பர் பேர் இது. நல்லா பேக்கிங் பார்த்திங்கன்னா பக்காவாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. எந்த டேமேஜும் ஆகக்கூடாதுன்னு ஃபுல்லாக கவர் பண்ணி மேல் ஃபீமேல் தனித்தனியாக பேக் பண்ணியிருக்காரு. ஷாடோ ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு எல்லாத்துலேயும் அவர் தான் இருப்பார். ஒரு இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸை ஃபுல்லாக பண்ணுறாரு. எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த வெரைட்டிஸு. இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாக இருக்குது, எல்லோயிஷ்ஷு. இதே நான் 1 ஹவர் கழித்து இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஆனால் எந்த டேமேஜும் இல்லை, நல்லா வந்திருக்கு. எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா கிளியராக வந்திருக்கு. நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் பேக்கிங் தான் அவர் பேக் பண்ணி. இது நான் 1 ஹவர் கழித்து நான் இதுவில் எடுத்தேன். எப்படி இருக்குது பாருங்கள். ஒரிஜினல் கலர் வந்துடுச்சு. 1 ஹவர் கழித்து எடுத்தேன். கரெக்டாக டெம்பரேச்சர் இது பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டு அதுக்கப்புறம் எடுத்த வீடியோ இது. உண்மையாகவே செம்ம ஒர்த்தான ஃபிஷ் தான் இது. பட் இது வந்து ப்ரீடிங் ஆச்சுன்னா சக்ஸஸ், ப்ரீடிங் ஆகலைன்னா நமக்கு வந்து ஃபெயிலியர் தான். ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 1 மந்த்தாக ஃப்ரிட்ஜ் பாக்ஸை வச்சு நான் வந்து ரொம்ப 1 மந்த்தாக நான் எதுவுமே க்ளீன் பண்ணல. இல்லாமல் நல்லா தான் இருந்தது. பட் 1 பை 1 எல்லா ஃபிஷ்ஷும் இறந்துடுச்சு. ஒரு 10 ஃபிஷ் கிட்ட அவுட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜு பாக்ஸை க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இந்த மீன் வந்ததுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் தான் விட்டுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தங்க மீன்களை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். யாருக்காவது வேணும்னா ஷேடோ ஃபிஷ்ஷை காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.